الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين يا محمد اللهم صل وسلم وبارك على سيدنا نبينا مولانا محمد وآله وصحبه وسلم. فقد قال الله تعالى في كلامه القديم بسم الله الرحمن الرحيم إنك لعلى خلق عظيم صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் கூறி இதனை ஆரம்பம் செய்கின்றேன். பறந்து விரிந்து கிடக்கும் நிலப்பரப்பையும் நிறைந்து ததும்பி கிடக்கும் நீர்ப்பரப்பையும் ஓங்கி உயர்ந்து நிற்கும் மலைகளையும் அடர்ந்து மண்டி கிடக்கும் தாவரங்களையும் படைத்து இவ்வகிலத்தை அலங்கரித்து எமது தேவைகளை எப்பொழுதும் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கும் வல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். வாழ்வாங்கு வாழ்வதற்கு வழிகாட்டும் விளக்காக, வையகத்தின் வளர்ச்சிக்கு வான்பொழிந்த மழையாக, அரபிக்கடலிலே விளைந்திட்ட அரியதோர் முத்தாக அல்லாஹினால் அனுப்பி வைக்கப்பட்ட எமது உயிரிலும் மேலான எம் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் ஆல் அஸ்ஹாபுகள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் முறை சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. அல்லாஹுவின் அருளினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேர்முக வர்ணனை போன்ற அவர்களின் பண்புகளையும் அவர்களுடைய உடல் அமைப்புகளையும் பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு அரிய சந்தர்ப்பமாக உருவாக்கி தரப்பட்டிருக்கின்ற இந்த ஷமாயில் திருமிதி என்ற இந்த நிகழ்ச்சி தொடரிலே எங்களையும் கலந்து எங்கள் உயிரிலும் மேலான எம் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறியவும் அவர்களுடைய வாழ்க்கையை எமது வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வதற்குமான சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த அந்த அல்லாஹுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற இந்த சங்கையான சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினம் பாபு மா ஜாஅ ஃபீ குலுக் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணங்கள் அல்லது நற்பண்புகள் என்ற அந்த தலைப்பிலே சில விடயங்களை நாம் இன்று பார்ப்போம். எங்கள் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது போன்று இந்த உலகில் யாரும் நேசிக்கப்படுவதில்லை. அவர்களைத்தான் நாங்கள் உயிருக்குயிராக நேசிக்கின்றோம். நாம் மட்டுமல்ல, கோடான கோடி மக்கள் அவர்களை நேசிக்கின்றார்கள். அப்படியான அந்த நேச நபி பாச நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நேசத்தின் வெளிப்பாடாக நாங்கள் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை அறிவது மட்டுமல்ல, அவர்களின் வழியை நாங்கள் பின்பற்றுவோம். அவர்கள் மீது நாங்கள் ஸலவாத்து சொல்வோம். விசேடமாக அவர்களுடைய பேர்நாமம் குறிப்பிடப்படுகின்ற பொழுது கட்டாயமாகவே நாங்கள் மறக்காமல் அவர்கள் மீது ஸலவாத்தை நாங்கள் உரைப்போம். வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவர்களை பின்பற்றி வாழுகின்ற பாக்கியத்தையும் மரணத்திற்கு முன் அவர்களை கனவிலே காணுகின்ற மாபெரும் சந்தர்ப்பத்தையும் அன்னவர்களுடைய புனித ரவுலாவை தரிசிக்கின்ற பாக்கியத்தையும் எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹ்வின் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் பல நபிமார்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். அந்த நபிமார்களுடைய தனிச்சிறப்புகள் பற்றி அவர்களுடைய பண்புகள் பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லியிருக்கின்றான். உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாக உணர்வை அந்த பண்பை அல்லாஹ் மெச்சி பேசியிருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வீரத்தை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கின்றான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் அரசாட்சியின் சிறப்பு மாண்பை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பேசியிருக்கின்றான். இந்த வகையில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுமை பற்றியும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லி இருக்கின்றான்.
இந்த வகையில் எங்கள் உயிரிலும் மேலான எம் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பண்புகள், அவர்களுடைய வர்ணனைகளை அல்லாஹ் பல்வேறு இடங்களில் பல வகையிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். உதாரணமாக ரவுஃப் அன்பாளன் என்றும், ரஹீம் இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள். ஆனால் அவர்களே அந்த திருநாமங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மனிதர்களோடு, அவர்களுடைய உம்மத்துக்களோடு, உயிரினங்களோடு அன்பானவர்கள் என்ற அர்த்தத்தில் அவர்களை ரவுஃப் என்று சொல்லுகின்றான். அவர்களே ரஹீம் கிருபையாளன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். பஷீர் வ நதீர் அவர்களை சொர்க்கத்தை கொண்டு நன்னாராயம் சொல்லுகிறவர்கள், நரகத்தை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறவர்கள் என்று சொல்லுகின்றான். அல் முதஃபிர் அல் முஸம்மில் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ரசூலுன் சங்கைக்குரிய இறை தூதர் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஹாத்தமுன் நபியின் நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாக வந்தவர் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். தாயின் அவர் நன்மையின்பால் மக்களை அழைக்கக்கூடியவர் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஹாதி அவர்களை நேர்வழி காட்டக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நூருன் அவர் பிரகாசம், ஒளி என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லுகின்றான். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அகிலத்தாருக்கே அருட்கொடை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அவர்களை சிராஜும் முனீர் ஒளி வீசக்கூடிய மணி விளக்கு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னும் எத்தனையோ பெயர்களை கொண்டு, சிவத்திகளை கொண்டு, வர்ணனைகளை கொண்டு அவர்களை வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வர்ணித்திருக்கின்றான். அன்பானவர்களே, இந்த வர்ணனைகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒரு சேர திரட்டி ஒரு வசனத்துக்குள்ளே அமைத்து சொல்லுகின்றான். இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான குணமுடையவர்கள், நற்பண்பிலே நல்லொழுக்கத்திலே நீங்கள் மேலானவர்கள், நீங்கள் நல்ல பண்பாட்டிற்கு அடையாளமானவர்கள், ஆதாரமானவர்கள் என்ற கருத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இன்னும் எத்தனை அழகிய பண்புகளை எல்லாம், எத்தனை வர்ணனைகளை எல்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கூறியிருக்கின்றானோ அத்தனை வர்ணனைகளையும் இந்த ஒரு வசனத்துக்குள் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். அப்படியான உயர்ந்த உன்னதமான நபிதான் அவர்கள். குணத்தின் குன்று கோமான் நபி அவர்கள். பண்பிலே அவர்கள் சிகரம் போன்றவர்கள். அப்படியான எங்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அவர்களிடமிருந்து நாங்கள் படிக்க வேண்டிய அநேக பாடங்கள் இருந்தாலும் அழகிய பண்பாடுகள் என்று சொல்லக்கூடிய, நல்ல பழக்க வழக்கங்கள் என்று சொல்லக்கூடிய, ஒழுக்க விழுமியங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த தன்மைகள் நாங்கள் அவர்களிடமிருந்து படித்து பின்பற்ற வேண்டிய முக்கியமான அம்சங்களாக இருப்பதை நாங்கள் விளங்கி வைத்திருக்கின்றோம். அன்பானவர்களே, உண்மையில் அந்த நற்குணங்கள் தான் எங்களை எங்களுடைய இபாதத்துகளை விடவும், எங்களுடைய வணக்க வழிபாடுகளை விடவும் தராசிலே, மீசானிலே, மறுமையிலே நிறுக்கப்படுகின்ற பொழுது எங்களுடைய அந்த நற்குணங்கள் தராசை கனப்படுத்தும் என்று சொன்னார்கள். நன்மை தீமை இருக்கின்ற அந்த தராசை எங்களுடைய நல்ல பண்புகள், அழகிய குணநலன்கள், விழுமியங்கள் அதனுடைய பாரத்தை கூட்டும் என்று சொன்னார்கள். எங்களுடைய தொழுகைகளாக இருக்கலாம், எங்களுடைய நோன்பாக இருக்கலாம், நாங்கள் கொடுக்கின்ற ஜக்காத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம். அன்பானவர்களே, இந்த கடமைகளினுடைய இலக்குகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த கடமைகள் எல்லாம் கடமையாக்கப்பட்டிருக்கின்ற நோக்கத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அவையெல்லாம் எங்களிடத்திலே அழகான பண்பாடுகளை வளர்ப்பதற்கான பயிற்சி திட்டங்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. எங்களிடத்திலே நேரத்திற்கு வேலை செய்கின்ற பழக்கம் வர வேண்டும். தொழுகையை நேரம் குறிக்கப்பட்ட கடமை. நாங்கள் நேரத்திற்குத்தான் ரமதானிலே நோன்பு நோக்க வேண்டும், நேரத்திற்கு நாம் நோன்பு திறக்க வேண்டும். இப்படியாக ஒவ்வொரு கடமைகளின் மூலமாகவும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த அழகான பண்பாடுகளை எங்களிடத்திலே பயிற்றுவிப்பதற்காகத்தான் அதை ஒரு இலக்காக அல்லாஹ் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், எங்களுடைய மீசானிலே நன்மை தீமையை இருக்கின்ற அந்த தராசிலே அதனை கனப்படுத்தக்கூடியது எங்களுடைய அழகிய குணங்கள், நல்ல பண்பாடுகள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். அன்பானவர்களே, எங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வஹி கிடைக்கப்பெறுகின்றது, அல் குர்ஆன் இறங்குகின்றது. அந்த அதிர்ச்சியினால் அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு ஓடோடி வருகிறார்கள். ஒரு அழகான ஒரு மனைவியினுடைய அன்பான ஒரு பண்பாட்டை அந்த கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அங்கே வெளிப்படுத்துகின்றார்கள். நபியை விசுவாசித்தது மட்டுமல்ல, அவருக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் அஞ்ச வேண்டாம், அதிர்ச்சி அடைய வேண்டாம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒருபோதும் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். இன்னல்லாஹ லா யுஹ்ஸிக்,
நிச்சயமாக அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான், உங்களை கேவலப்படுத்த மாட்டான், உங்களை கஷ்டப்படுத்த மாட்டான். காரணம், நீங்கள் நல்ல குணமுடையவராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். பல பண்புகளை சொல்லி காட்டினார்கள். நீங்கள் குடும்ப உறவை சேர்ந்து நடக்கிறீர்கள், ஏழை எளியவர்களை நீங்கள் ஆதரிக்கின்றீர்கள், விருந்தினர்களை உபசரிக்கின்றீர்கள். இப்படியான எங்கள் உயிரிலும் மேலான என் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே காணப்பட்ட அழகான மேலான அந்த பண்பாடுகளை கூறி இத்தனை நல்ல பண்புகளை கொண்ட உங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கஷ்டத்தை தரமாட்டான் என்று ஆறுதல் கூறினார்கள். ஆறுதல் கூறியது மட்டுமல்ல, அவர்களை அந்த காலத்திலே இருந்த வேதங்களை படித்த வரக்கா பின் நௌஃபல் என்ற அந்த அறிஞரிடத்திலே பண்டிதரிடத்திலே அழைத்து செல்கின்றார்கள். அங்கே சென்றதும் அவரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த செய்திகளை எல்லாம் கேட்டுவிட்டு அவர் சொல்லுகின்றார், ஆமாம், நான் பல எங்களுடைய முன்னைய வேதங்களிலே நான் படித்திருக்கின்றேன். ஒரு நபியினுடைய பண்புகள் தன்மைகள் உங்களிடத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் உங்களுடைய பணியை தொடர்ந்து செய்யுங்கள். ஆனால் இந்த பணியை நீங்கள் செய்வதற்கு வெளிக்கின்ற பொழுது, செய்வதற்கு நீங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது, செய்து கொண்டிருக்கின்ற நிலையில் நீங்கள் உங்கள் ஊரை விட்டு விரட்டப்படுவீர்கள் என்றார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆச்சரியம். அப்படியா, நான் இந்த ஊரை விட்டு வெளியேற்றப்படுவேனா என்று கேட்டார்கள். அது என்ன தோரணையிலேயே கேட்டார்கள் என்றால், எனக்கு விரோதிகள் யாரும் கிடையாது, நான் எல்லோரோடும் பண்பாடாக நடந்து கொள்கின்றேன், நல்ல விளிமியங்களோடு நான் நடந்து கொள்கின்றேன், எல்லோருடைய உள்ளங்களிலும் நான் இடம்பெறுத்திருக்கின்றேன். அப்படியான நல்ல குணங்களை கொண்ட, நல்ல குணங்களுக்கு இலக்கணமாக அமைந்த என்னையா அனுப்புவார்கள் என்ற தோரணையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். எனவே அன்பானவர்களே, எங்களுக்கு தெரியும், இந்த அழகிய பண்பாடு என்பது, நல்ல குணங்கள் பழக்க வழக்கங்கள் என்பது எங்களை மறுமையிலே எங்களுடைய தாசை, எங்களுடைய நன்மை தட்டை பாரமாக்குவது மட்டுமல்ல, அதன் மூலம் எங்களுக்கு சுவர்க்கத்தை பெற்று தருவது மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் எங்களுக்கு நிம்மதியை தரும் என்பதற்கு இந்த சம்பவங்கள் சிறந்த ஆதாரங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களிடத்தில் அந்த நல்ல பண்பாடுகளை, நல்ல குணநெறிகளை நாங்கள் எங்களிடத்திலே அமைத்துக் கொள்ள வேண்டும், உருவாக்கி கொள்ள வேண்டும். எங்களுக்கு தெரியும், எங்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பற்றி அனைத்து நபிமார்களுமே சுபச்செய்தி சொன்னார்கள். இப்படித்தான் ஒரு நபி வருவார், இவர் இப்படியானவர் என்ற சுபச்செய்தியை பல நபிமார்களும் சொல்லிக்கொண்டே வந்தார்கள். அப்படியான உயர்தரமான, உன்னதமான, மேன்மையான நபிதான் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணியான நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அன்னவர்களுடைய அழகான நற்குணங்கள் எம்மிடத்திலே எந்த அளவு இருக்கிறது என்றுதான் இப்பொழுது நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே கேட்ட பொழுது, அவருடைய பண்பாடுகளை பற்றி, பழக்க வழக்கங்களை பற்றி, அவர்களுடைய நடைமுறைகளை பற்றி வினவிய பொழுது, அன்னலாரின் அருமை மனைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், கான ஹுலுகஹு அல் குர்ஆன். அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், வாழ்க்கை வழிமுறைகள் எல்லாம் குர்ஆனாகவே இருந்தது என்று சொன்னார்கள். எங்களுக்கு தெரியும், குர்ஆனை பற்றி நான் உங்களுக்கு இப்பொழுது விளக்க வரவில்லை. அல் குர்ஆன் என்பது மனித குலத்திற்கான எத்தகைய உறுதியான வழிகாட்டி என்பது எங்களுக்கு தெரியும். அல் குர்ஆனை பின்பற்றியவர்கள் எந்த உயர்ந்த அந்தஸ்தை அடைவார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அப்படியான அல் குர்ஆன் கூறக்கூடிய மனித பண்பாடுகள், விழுமியங்களுக்கெல்லாம் அழகான ஒரு செயல் வடிவத்தை கொடுத்தவர்கள் தான் எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதர்களை படைத்த, மனிதர்களுடைய இயல்புகளை அறிந்த இறைவன் மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற வழிமுறையை வகுத்து தந்திருக்கின்றான். அந்த அல்லாஹ் வகுத்து வழங்கிய அந்த வழிமுறைகளுக்கான செயல்பாட்டை அல்லது செயல் வடிவத்தை கொடுத்தவர்கள் தான் எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல் குர்ஆனின் போதனைகள் தான் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள், அல் குர்ஆனுடைய போதனைகள் தான் அவர்களுடைய பண்பாடுகள். எனவே நாம் அல் குர்ஆனை பின்பற்றுவது எங்களுடைய கட்டாயமான கடமை. அப்படி என்றால் அதற்கு விளக்கமாக அமைந்த எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பாடுகள் தான் எங்கள் வழியாக இருக்க வேண்டும். வெறுமனே அவர்கள் உலகத்திலே தோன்றிய தலைவர்களை போன்று வெறும் போதனையாளராக மட்டும் இருக்கவில்லை. எதனை போதித்தார்களோ அதனை சாதித்தார்கள்.
சொன்னதை செய்தார்கள், செய்ததை சொன்னார்கள். அப்படியானவர் தான் எங்கள் கண்மணியான நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அவர்களுடைய வழியை பின்பற்றுகின்ற நாம் எம்மிடம் அவர்கள் புகட்டிய போதித்த பண்பாடுகள் எத்தனை தூரம் இருக்கிறது என்பதைத்தான் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, உண்மையில் பண்பாடுகள் என்று சொல்லுகின்ற பொழுதும் பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பண்பாடுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகிய முன்மாதிரிகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் இந்த சுருக்கமான நேரத்தில் சொல்லி முடிக்கவும் முடியாது. அது மட்டுமல்லாமல் இந்த ஷமாயில் திருமிதி என்ற இந்த நூலிலே பல விடயங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹுலத்தின் நபி நபிகளாரின் நற்குணம் என்ற இந்த பாடத்திலே தரப்பட்டிருக்கின்ற அந்த விடயத்திலிருந்து சில விடயங்களை நாங்கள் இன்று பார்த்து அதனை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு அனைவரும் உறுதியான எண்ணம் வைத்துக் கொள்வோம். உண்மையில் பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள், நல்ல குணங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு மேலானவர்களோடு நாங்கள் ஏதோ ஒரு நோக்கத்தில் பண்பாடாக நடந்து கொள்வோம். எங்களை அதிகாரம் பெற்றவர்களோடு நாங்கள் ஏதோ ஒரு நோக்கத்தில் பண்பாடாக நடந்து கொள்வோம். ஆனால் அவர்களோடு நாங்கள் பண்பாடாக நடப்பதை போன்று அல்லது அதைவிட மேலாக எங்களுக்கு கீழில் உள்ளவர்கள் அல்லது எங்களுடைய அதிகாரத்தின் கீழ் உள்ளவர்களோடு பண்பாடாக நடப்பதுதான் சிறந்த பண்பாடாக அமையும். இன்று நாங்கள் பார்க்கின்றோம் அன்பானவர்களே, அதுதான் எங்களிடத்தில் மிக குறைவாக இருக்கிறது. ஒரு செல்வந்தர் இருந்தால் அவரோடு நாங்கள் பண்பாடாக நடந்து கொள்வோம். ஒரு அதிகாரம் பெற்றவர் இருந்தால் அவரோடு நாங்கள் பண்பாடாக நடந்து கொள்வோம். ஆனால் எங்களுடைய அதிகாரத்தின் கீழ் உள்ளவர்களுடன் நாங்கள் எந்த அளவு பண்பாடாக நடந்து கொண்டிருக்கிறோம், நடக்கிறோம் என்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கணம் பின்னோக்கி பார்க்க வேண்டிய விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. قال حدثنا قتيبة بن سعيد قال حدثنا جعفر بن سليم الضبي عن ثابت عن أنس بن مالك رضي الله تعالى عنه فقال خدمت رسول الله صلى الله عليه وسلم 10 سنين فما قال لي أف قط وما قال لي لشيء صنعته لما صنعت ولا لشيء تركته لما تركت وكان رسول الله صلى الله عليه وسلم أحسن الناس خلقا. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் 10 வருடங்கள், ஓரிரு வருடங்கள் அல்ல 10 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நான் பணிவிடை செய்துள்ளேன். ஒருபோதும் சி என்று கூட அவர்கள் என்னிடம் சொன்னதில்லை. ஏதாவது ஒன்றை நான் செய்து அதை ஏன் செய்தாய் என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டதில்லை. அல்லது ஏதாவது ஒன்றை நான் செய்யாமல் விட்டிருந்தால் ஏன் செய்யவில்லை என்றும் அவர்கள் என்னிடத்திலே கேட்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மனிதர்களில் அழகிய குணமுடையவர்களாக இருந்தார்கள் என்று அவர்களோடு 10 வருடங்கள் பணிவிடை புரிந்த அந்த அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த குணத்தை, உத்தம பண்பை பற்றி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். வலா மஸஸ்து ஹர்ரன் வலா ஹரீரா ஷைஅன் கான அல்யன மின் கஃபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அழகிய குணநலன்களை பற்றி சொன்னது மட்டுமல்ல, அவர்களுடைய அந்த உருவ அமைப்பை பற்றியும் அவர்கள் சொல்லுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையை விட மிருதுவான பட்டுத் துணியையோ கலப்படமில்லாத பட்டுத் துணியையோ நான் தொட்டதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வேர்வையின் நறுமணத்தை விட சிறந்த அத்தரையோ கஸ்தூரியையோ நான் முகர்ந்ததில்லை என்பதாக சொல்கிறார்கள். இங்கே எங்களுக்கு பல்வேறு விடயங்களை அறிந்து கொள்ள முடியும். அதாவது தன்னுடைய பணியாட்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு நெருங்கி பழகி இருக்கிறார்கள், கைகள் கொடுத்திருக்கிறார்கள், கையை பிடித்திருக்கிறார்கள். அவர்களுடைய மிருதுவான கையின் தன்மையை இங்கே வர்ணிக்கிறார்கள். அவர்கள் மீது கொண்ட அந்த பாசத்தின் வெளிப்பாட்டின் காரணமாக அவர்களுடைய வியர்வையின் வாசத்தை, நறுமணத்தை இங்கே வர்ணிக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு பணியாளோடு, தனது அதிகாரத்திற்கு கீழ் உள்ளவரோடு, தன்னுடைய தொழிலாளியோடு, தன்னால் வேலை வாங்கப்படுகின்றவரோடு எவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருக்கமாக இருந்தார்கள் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்ட வார்த்தைகள், அவர்கள் கெட்டவராக இருக்கவும் இல்லை, அதே போன்று அவர்கள் கெட்ட வார்த்தைகள் பேசுபவராக இருக்கவும் இல்லை. மேலும் கடை வீதிகளிலே சண்டை விட மாட்டார்கள்,
தீயதை கொண்டு தீயதை பரிகாரம் காண மாட்டார்கள். அதாவது எங்களுக்கு தெரியும், நாங்கள் சர்வசாதாரணமாக கதைக்கின்ற ஒரு விடயம்தான், நாய் கடித்தால் நாம் நாயை திருப்பி கடிப்போமா என்று கேட்போம். எங்களுக்கு ஒருவர் தீமை செய்து விட்டால் அவருக்கு நாங்கள் அதன் எதிர்விளைவாக தீமை செய்வதல்ல. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மையை செய்திருக்கிறார்கள் என்ற கருத்தை இங்கே சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பவர்களாக இருந்தார்கள், பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இரண்டு பண்புகள் மட்டும் எங்களிடத்திலே வருமாக இருந்தால் இன்று எங்களுடைய குடும்பங்கள் எவ்வளவு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். மன்னித்தல் என்ற இந்த பண்பும் பொறுமை என்ற இந்த பண்பும் எங்களிடத்திலே வருமாக இருந்தால் எங்களுடைய வியாபார ஸ்தலம் இன்று எத்தனை சிறப்பானதாக இருக்கும். இந்த மன்னித்தல் என்ற இந்த பண்பும் பொறுமை என்ற இந்த பண்பும் எங்களிடத்தில் இருந்தால் எங்களுடைய நிறுவனங்கள் எந்த அளவு அமைதியானதாக, நிம்மதியானதாக, ஒரு மகிழ்ச்சிகரமானதாக காணப்படும் என்பதை சிந்தித்து பாருங்கள். இதுதான் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகிய பண்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. 1000 உதாரணங்களை கூறலாம். எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னிப்புக்கும் விட்டுக் கொடுப்புக்கும் மிக அழகான உதாரணங்கள் தான் ஹுதைபியா உடன்படிக்கையும் மக்கா வெற்றியும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலிருந்து அந்த மக்கள் துரத்துகின்ற பொழுது, அங்கிருந்து அவர்கள் மக்காவை துறந்து செல்லுகின்ற பொழுது அவர்கள் விருப்பத்தோடு செல்லவில்லை. மதீனாவிலே எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கப் போகிறது, அந்த மக்கள் எங்களை வரவேற்கிறார்கள், அங்கே சென்று நாங்கள் சந்தோஷமாக வாழ்வோம் என்ற ஆசையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லவில்லை. அவர்கள் பிறந்த மண், அந்த மக்கா மண்ணிலிருந்து அவர்கள் பிரிந்து செல்லுகின்ற பொழுது மக்கமா நகரை பார்த்து சொன்னார்கள், ஏ மக்காவே, எனக்கு மிக விருப்பமான, இந்த உலகத்தில் எனக்கு விருப்பமான பூமி நீதான். இந்த மக்கள் என்னை, இந்த ஊரை விட்டும் அவர்கள் என்னை வெளியேற்றவில்லை என்றால் நான் ஒருபோதும் உன்னை விட்டும் வெளியேற மாட்டேன் என்று கண்ணீர் கலந்த அந்த குரலிலே அந்த மண்ணோடு பேசிவிட்டுத்தான் சென்றார்கள் அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வாறு வெளியேற்றப்பட்ட அந்த அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த விதமான யுத்தம் இல்லாமல், இரத்தம் சிந்தாமல் மக்காவினுடைய வெற்றி, அவர்கள் ஹிஜ்ரத் சென்று 8 வருடங்களில் மக்காவின் வெற்றி கிடைக்கிறது, மக்காவின் ஆட்சி அதிகாரம் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் அவர்கள் அவர்களுடைய சொந்த நாட்டிலிருந்து, பிறந்த மண்ணிலிருந்து வெறுங்கையோடு விரட்டி அடித்த அந்த மக்களை மன்னித்தார்கள் என்றால் அவர்களுடைய மன்னிப்புக்கு வேறு என்ன ஆதாரம் வேண்டும்? அன்பானவர்களே, அப்படியான உயர்ந்த நபிதான் எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய அந்த மன்னிக்கும் மனப்பான்மையும் அவர்களுடைய அந்த பொறுமையும் இன்று எங்களிடத்திலே எந்த அளவு இருந்து கொண்டிருக்கிறது சிந்திப்போம். இன்றைய இந்த நிகழ்ச்சியின் பயனாக இந்த தன்மைகளை நாங்கள் இன்று இங்கிருந்து எடுத்துச் செல்வோம். எங்கள் உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த அழகிய பண்பாடுகளை நாங்கள் வாழ்க்கையிலே பின்பற்றுவோம். வீடுகளுக்கும் சென்று நாங்கள் அதனை சொல்லிக் கொடுப்போம். அன்பானவர்களே, மேலும் عن عائشة رضي الله تعالى عنها قالت ما ضرب رسول الله صلى الله عليه وسلم بيده شيئا قط إلا أن يجاهد في سبيل الله ولا ضرب خادما ولا امرأة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரியும் போதே தவிர தங்களுடைய கைகளை கொண்டு யாரையும் அடித்ததில்லை. யுத்தம் என்றால் எங்களுக்கு தெரியும், யுத்தம் என்றால் அதனை தவிர்க்க முடியாது. அப்படியான தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்தில் மட்டும்தான், அதுவும் தற்பாதுகாப்புக்காக செய்யப்பட்ட அந்த யுத்தங்களின் பொழுது தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களிலே அடித்திருக்கிறார்களே தவிர அதுவல்லாத எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர் யாரையும் அடித்ததில்லை. எந்த பெண்ணையும் அவர்கள் எந்த வேலைக்காரரையும் அடித்ததில்லை என்பதாக அவர்களுடைய அருமை துணைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்படி என்றால் அன்பானவர்களே, எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு கணம் எங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எத்தனை பேரை நாங்கள் அடித்திருப்போம், எத்தனை பேரை துன்பப்படுத்தி இருப்போம். எங்களுடைய மனைவி மக்கள், எங்களுடைய வேலையாட்கள், எங்களுடைய அதிகாரத்தின் கீழ் உள்ளவர்கள், இப்படி என்று நாங்கள் எத்தனை பேரை துன்புறுத்திருக்கலாம் எங்களுடைய வாழ்க்கையில். எனவேதான் அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு போதித்தது மென்மையான வாழ்க்கை. சொன்னார்கள், மென்மையை இழந்தவன் நன்மையை இழப்பான் என்று சொன்னார்கள். எனவே நாம் ஒவ்வொருவரும்
எங்களுடைய வாழ்க்கையில் அந்த மென்மையை கடைபிடிக்க வேண்டும். இரக்கம் என்ற அந்த அழகான பண்பாட்டுக்கு அவர்கள்தான் அழகிய அடையாளமாக ஆதாரமாக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, எங்களுக்கு தெரியும் அவர்கள் உயிர்களிடத்திலே மிக அன்பாக இருந்தார்கள். அல் ஹல்கு இயாலுல்லாஹ், அனைத்து படைப்புகளுமே அல்லாஹ்வுடைய குடும்பம் என்று சொன்னார்கள். மிருகங்களாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், ஏனைய சகோதரர்களாக இருக்கலாம், அனைத்து படைப்புகளும் அல்லாஹ்வுடைய குடும்பம் என்று சொன்னார்கள். அப்படி சொன்னவர்கள் இந்த அல்லாஹ்வுடைய குடும்பத்தாருக்கு யார் அதிகம் பயனுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் நேசிப்பான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல, இர்ஹமு மன் ஃபில் அர்த் இர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, நீங்கள் பூமியிலே உள்ள படைப்புகளுக்கு இரக்கம் காட்டுங்கள், வானில் உள்ள அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது வளமைக்கு மாற்றமாக அவசரமாக தொழுது முடித்து விட்டார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், என்ன யா ரசூலுல்லாஹ், இவ்வளவு அவசரமாக தொழுது முடித்து விட்டீர்களே? சொன்னார்கள், பின்னால் பெண்கள் தொழுகிறார்கள், அவர்களுடைய குழந்தை அழுகின்ற சத்தத்தை நான் கேட்டேன், எனவேதான் அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது என்பதற்காக விரைவாக தொழுது முடித்து விட்டேன் என்று சொன்னார்கள். தொழுகை என்பது மேலானாமல் அல்லாஹ்வோடு முனாஜாத் செய்கின்ற சந்தர்ப்பம். அதை கூட எந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள் கூர்ந்து இரக்கம் கொண்டு அதனை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். எங்களுக்கு தெரிந்த விடயம்தான், ரமதான் அந்த காலங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரா வணக்கத்திலே ஈடுபட்டார்கள். தராவிஹ் அப்பொழுது ஜமாத்தாக தொழப்படவில்லை, அவர்கள் தொழுதார்கள். இதனை பார்த்த சஹாபாக்கள் முதல் நாள் வந்து ரசூலுல்லாஹ்வோடு தொழுவதற்கு ஆரம்பித்தார்கள். இரண்டாம் நாளும் தொழுதார்கள். இன்னும் சில அதிகமான சஹாபாக்கள் வந்து தொழுவதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். மூன்றாம் நாள் தொழுதார்கள். அதைவிட அதிகமான மக்கள் வந்து தொழுவதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். நான்காம் நாள் அவர்களுடைய அறையில் இருந்து அவர்கள் தொழுகைக்காக வரவில்லை. மக்களுக்கு ஆச்சரியம், ஆசையோடு ஆர்வத்தோடு வந்தார்கள். ரசூலுல்லாஹ் வரவில்லை. பார்த்திருந்தார்கள், காத்திருந்தார்கள், நபிகளார் வரவில்லை. இப்பொழுது காரணம் கேட்கப்பட்டது. சொன்னார்கள், நான் இப்படியே 30 நாட்களும் தொழுதேன் என்றால் அது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டு விடும் என்று நான் அஞ்சுகிறேன், எனவே உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது என்பதற்காக நான் வரவில்லை என்றார்கள். எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி என்றால் அவர்கள் எங்கள் மீது கொண்ட அன்புக்கு அளவு இருக்கிறதா? எத்தனை அன்பு கொண்டார்கள்! அன்பானவர்களே, எங்கள் மீது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸாயி அலல் அர்மிலா கல் முஜாஹித் ஃபீ ஸபீலில்லாஹ், விதவைகளுக்கு உதவி உபகாரம் செய்கிறவர்கள், ஏழைகளுக்கு உதவி உபகாரம் செய்கிறவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்பவர்களை போன்றவர்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வது என்பது தம்முடைய அருமையான அந்த உயிரை அர்ப்பணிப்பது, அதைவிட மேலானது அல்லது அதை போன்றதுதான் நீங்கள் விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் செய்யக்கூடிய உதவிக்கரம் என்றார்கள். எந்த அளவு என்றால் அவர்கள் வக்கல் காயிமி லா இஃப்துர், இரவெல்லாம் தொடராக நின்று வணங்கக்கூடியவர்களுடைய அந்தஸ்தை அடைகிறார்கள். வகஸ்ஸாயிம், அதாவது பகலெல்லாம் இடைவிடாது நோன்பு நோக்கக்கூடியவர்களை போன்று விதவைகளுக்கு உதவி செய்கிறவர்கள் ஆவார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி என்றால் கஷ்டப்பட்டவர்கள் மீது எந்த அளவு இரக்கம் கொண்டு அவர்கள் வாழ்ந்தார்கள், இரக்கம் கொள்ளுமாறு எங்களை தூண்டினார்கள். இஸ்லாமியர்களோடு மட்டுமல்ல, எங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய பிற சகோதரர்களோடு, பிற மத சகோதரர்களோடு மிக அந்யோன்யமாக நடந்து எங்களுக்கு அழகான பண்பாட்டை காட்டி சென்றார்கள். யஹூதியுடைய பிரேதம் வருகிறது, உயிரில்லாத பிரேதம் ஜனாசா வருகிறது, எழுந்து மரியாதை செய்தார்கள் என்றால் ஒரு உயிருள்ள சகோதரன் அந்நிய சகோதரனுக்கு நாங்கள் எவ்வளவு தூரம் மரியாதை செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு காட்டிவிட்டுத்தான் சென்றார்கள். இன்று எங்களுடைய வாழ்க்கையில் இவையெல்லாம் எங்கே இருந்து கொண்டிருக்கிறது? அன்பானவர்களே, அயல் வீட்டான் அந்நிய சமயத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் அயல் வீட்டானுக்குரிய கடமைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தந்தவர்கள் எங்களுடைய கருணைக்கடல் காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டச் சொன்னார்கள். நாங்கள் அறிந்த சம்பவம், எங்களுக்கு தெரிந்த சம்பவம், நாய் குட்டிகளுக்கு பால் கொடுக்கின்றது. இதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதானித்து விட்டார்கள். இப்பொழுது அது அமைதியாக தன்னுடைய குட்டிகளுக்கு இந்த பாலை கொடுத்து முடித்துவிட வேண்டும். அதற்குள் நம்முடைய தோழர்கள் வந்து ஏதேனும் சத்தங்கள் போட்டு இப்படியேனும் தடைகளை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக ஒரு சஹாபி அங்கே காவலுக்கு நிறுத்துகிறார்கள். எத்தனை இரக்கம் கிருபை உள்ளவர்கள் எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காவலுக்கு நாங்கள் நாயைத்தான் நியமிப்போம்,
ஆனால் நாய்க்கு காவலுக்காக சஹாபாவை ரசூலுல்லாஹ் நியமிக்கிறார்கள் என்றால் அந்த உயிர்களிடத்திலே எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை அன்பு காட்டினார்கள். அன்பானவர்களே, இயற்கையான மார்க்கம் என்பதால் இஸ்லாம் எங்களுக்கு மாமிச உணவுகளை அங்கீகரித்திருக்கின்றது. ஆனால் அதனை அறுக்கின்ற பொழுது எவ்வாறு பண்பாடாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். அப்படியாக எல்லா உயிரினங்களிடத்திலும் இரக்கம் காட்டியவர்கள்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். எங்களுக்கு தெரியும், பூனையை தானாக சென்று சாப்பிட விடாமல் அவரும் அதற்கு உணவூட்டாமல் கட்டிய வைத்தமைக்காக அவள் நரகத்தில் நுழைந்து விட்டாள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். சில பாவங்களை புரிந்த மனிதன் ஒரு தண்ணீர் தாகத்தோடு கஷ்டப்படுகின்ற ஒரு நாயை கண்டு தன்னுடைய கால் மேசையை காலுறையை தண்ணீருக்குள் நனைத்து அதனை பிழிந்து அந்த நாய்க்கு நீர் புகட்டியதால் அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பூனையை துன்புறுத்தியவள் நரகத்துக்கு செல்கின்றாள், நாய்க்கு நீர் புகட்டியதால் அவர் சுவர்க்கத்துக்கு செல்கின்றார். அப்படி என்றால் எந்த அளவு இரக்கத்தை அவர்கள் ஜீவகாரியத்தை எங்களுக்கு வலியுறுத்தினார்கள். எனவேதான் அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களுக்கோ அல்லது தங்களுடைய வேலைக்காரர்களுக்கோ அல்லது யுத்தத்திலே தவிர வேறு எவரையும் அவர்கள் அடித்ததில்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பானது எங்களுக்கு அழகான முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படியான பல்வேறு பண்புகளை எங்களுக்கு அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய உறவு இன்று எத்தனை அளவு இப்படியான அழகான வழிகாட்டல் எங்களுக்கு வழங்கப்பட்டாலும் இன்று கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய உறவிலே நாங்கள் இன்று எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம்? சிந்தித்து பாருங்கள். ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தாருக்கு, உங்களுடைய மனைவிக்கு நல்லவர் தான். நான் என்னுடைய மனைவிமார்களுக்கு, என்னுடைய குடும்பத்தாருக்கு நல்லவனாக இருக்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த செய்தியையும் இன்று நீங்கள் வீடுகளுக்கு எடுத்து செல்லுங்கள். ஏனென்றால் எங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட், ஒரு சான்றிதழ் தருவதாக இருந்தால் உண்மையாகவே அது உண்மையான சான்றிதழ் எங்களுடைய மனைவி வழங்குகின்ற சான்றிதழ் தான். ஒரு மனைவி இவர் நல்லவர் என்று மனமு வந்து சொன்னால் என்றால் அதுதான் உண்மையான சான்றிதழ். வேறு எவராலும் அந்த சான்றிதழை தர முடியாது. அப்படி என்றால் அந்த நல்ல சான்றிதழை பெறக்கூடிய நல்ல மக்களாக நபிகளாருடைய வழிமுறையை நாங்கள் பின்பற்றுவோம். அவர்களுடைய வழிகாட்டல் எங்களுக்கு அமையட்டும். இன்று நாங்கள் பார்க்கின்றோம் அன்பானவர்களே, குடும்ப வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை விளங்காமல், நோக்கத்தை புரியாமல் இன்று எங்களுடைய எத்தனை இளம் தம்பதிகள் திருமணம் முடித்து அடுத்த வாரம், அடுத்த மாதம், ஒரு வருடம் என்று எத்தனை பேர் இன்று காலிக்கோட்டிலே நிற்கிறார்கள். காரணம் என்ன? நபிகளார் காண்பித்த அவர்களுடைய அழகிய பண்பாடுகளை நாங்கள் விளங்குவதற்கும் பின்பற்றுவதற்கும் தவறியதுதான். இன்று எங்களுடைய இந்த விவாகரத்துகளுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. மிக பிரதானமான காரணம், அவர்களுக்கு நாங்கள் எல்லாவற்றுக்கும் கவுன்சிலிங் கொடுக்கின்றோம். அவர்களுக்கு நாங்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி திருமணத்துக்கு முன்னால் நாங்கள் அப்படியான ஒரு விடயத்தை செய்கின்றோம். அன்பானவர்களே, ஒரு பைக்கை டிரைவ் பண்ணுறதாக இருந்தாலும், டிரைவிங் செய்வதாக இருந்தாலும் அவருக்கு லைசன்ஸ் வேணும். இந்த குடும்பம் என்று சொல்லக்கூடிய இந்த மாபெரிய பொறுப்பான இந்த வண்டியை, வாகனத்தை ஓட்டுகிறவருக்கு எந்த ஒரு லைசனும் தேவையில்லை. இன்று அப்படித்தான் எங்களுடைய நிலைமை இருக்கிறது. அன்பானவர்களே, நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாம் ஒரு கணவன் தெரிந்திருக்க வேண்டும். மனைவிடத்திலே நான் கண்டிக்க வேண்டிய விடயம் எது, கண்டிக்கக்கூடாத விடயம் எது. ஒரு மனைவி தெரிந்திருக்க வேண்டும். கணவனிடத்திலே நான் தவிர்த்து கொள்ள வேண்டிய, நிறைவேற்ற வேண்டிய விடயம் எது, நிறைவேற்றக்கூடாத விடயம் எது. இதையெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்க தவறினோம். ஒரு கணவன் பொறுமையாக இருந்தால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சவாபும், ஒரு மனைவி பொறுமையாக இருக்கின்ற பொழுது ஆசியா அவர்களுடைய சவாபும் கிடைக்கும் என்ற உண்மையை நாங்கள் குடும்பங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. எனவே அன்பானவர்களே, இன்று எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நல்ல பண்பாடுகளை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவோம். ஒரு நல்ல குடும்பத் தலைவன் வீட்டுக்கு சென்றால் அந்த வீட்டில் உள்ளவர்கள் எல்லோரும் ஓடி வர வேண்டும். இதோ கிடா அல்லது டடா வந்து விட்டார் என்று அவர்கள் ஓடி வர வேண்டும். ஆனால் இன்று டடாவெல்லாம், அதிகமான டடாமார்கள் இன்று கிடாமார்களாக இருப்பதனால் இன்று பிள்ளைகள் அப்படியே வருவதில்லை. அவர்களை கண்டால்
எப்போது இவர் வீட்டை விட்டு செல்வார் என்ற சூழ்நிலை இருக்கின்ற பல குடும்பங்களை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அழகிய முன்மாதிரிகள் எங்களுக்கு சிறப்பான முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். அவர்களை நாங்கள் எங்களுடைய உயிரை விட அதிகமாக நேசிப்போம். தொடர்ந்து வரக்கூடிய இன்னும் சில திறன்களிலும் அவர்களுடைய இந்த ஷமாயில் என்று சொல்லக்கூடிய நேர்முக வர்ணனை, ரசூலுல்லாஹை பார்த்தது போன்ற ஒரு வர்ணனை தான் இந்த ஹதீஸ் கிரந்தம். இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் கலந்து கொள்வோம். இன்னும் மற்றவர்களையும் அழைத்து கொண்டு வருவோம். இங்கே கேட்கின்ற விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பின்பற்றுவோம். அதுதான் நாங்கள் எங்கள் கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைக்கின்ற மஹப்பத்திற்கான அடையாளம். எனவே வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவர்களுடைய நேசத்தை எங்களுக்கு தருவதோடு அவர்களை பின்பற்றுகின்ற பாக்கியத்தையும் அவர்களுடைய இந்த அழகிய வழிமுறைகளை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாக்கியத்தையும் தருவானாக. அவர்களை கனவிலே காண்பதற்கும் அவர்களுடைய ரவுதாவை சென்று ஜியாரத் செய்வதற்கும் உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அவர்களுடைய ஷஃபாத்தை எம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.